ஹலோ காய்ஸ், நீங்க வந்திருக்குது ஃபன் ஜோன் கேமிங் தமிழ். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் வந்து அக்காவோனா. அது என்னோட அக்காவோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அக்காவோனான்னு ஒரு ஆர்ஆர் கேம் நண்பர்களே. இந்த ஆர்ஆர் கேம் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த கேம் நான் வந்திருக்கேன். அதாவது வந்து அக்காவோனா என்ன எடிட்டர் போடியா ஜப்பான் மொழியில் ரெட் வுமன் சொன்னாங்க, அதாவது சிவப்பு பெண்மணி. ஓகே, இது என்னன்னா வந்து அக்டோபர் 21 காய்ஸ். ஓகே, அக்டோபர் 21 இந்த சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க சப்டைட்டில்ஸ் எல்லாம் வருது. ஓகே, வீட்டுக்கு லேட் ஆகிடுச்சான். ஓகே, ஒரு இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, ஆமாம் காய்ஸ், ஒரு இருட்டாக இருக்குது. அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. இங்கே ஒரு டேஞ்சர் போர்டு வேறு இருக்குது. இங்கே வந்து டேஞ்சரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா, அதனால் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போர்டு வைக்கிற அளவுக்காடா டேஞ்சரஸ் பீப்புள்ஸ் இருக்கீங்க இங்கே. ஓகே, சஸ்பீஷியஸாக இருக்குது. அங்கே யாரும் வராமல் இருக்குது. ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ? டேய், இப்போ தானே கேமே ஆரம்பிச்சு அதுக்குள்ளே கோஸ்ட்டா? இல்லை காய்ஸ், கால் இருக்குது. இவங்க கோஸ்ட்டு கிடையாது, ஒரு லேடி தான். ஓகே, அதுவும் பைசப்ஸு மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க. என்னையா பார்க்குறீங்க? பின்னாடியே யாரும் இல்லை, அப்போ என்ன தான் பார்க்குறீங்களா? அக்கா, என்னையே பார்க்குறீங்க நீங்கள்? வழி விட்டுட்டு போங்க. அக்கா, நீங்கள் எப்படி இவ்வளோ மஸ்குலராக இருக்கீங்க? எதனா ப்ரோட்டீன் எதனா சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் சொல்லிட்டு போங்க. அக்கா பார்த்து மயங்கிட்டியாடா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க தம்பி? சீக்கிரம் வீட்டுக்கு போடா, வீட்டுல தேட போறாங்க. என்னக்கா இடிக்கிற மாதிரியே வரீங்க? அக்கா நக்கல்யா அவனுக்கு. அக்கா டோனி சரியில்லையே. ஓகே, அக்காவை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆன்டி ரக்குடு ஆன்டி போலகுது. விட்டுருங்க, நான் போகலாம். அதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லாதீங்க ஆன்டி மாரி இருக்காங்க, அவங்களுக்கு அக்காவா அப்படின்னு கேட்காதீங்க. ரெட்டுங்க, ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். அப்படியே நடந்து வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. ஓகே, இங்க 2 வழி போயிட்டு இருக்கு. இங்க டெலிஃபோன் பூத் இருக்கு. அக்காவுக்கு ஃபோன் பண்ண முடியுமா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்க. நம்ம இந்த சைட்ல இருந்து தான் வந்தோம், அதுக்குள்ளே அக்கா போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த சைடு போயிடுவோம். இங்க பாருங்க, ஒரே காக்கா கத்திட்டு இருக்கு. எது கத்துதுன்னே தெரியல. அதாவது கேம்ல சொன்னேன். இப்போ இவன் என்ன சொல்றான்னா வந்து, இப்போ ஒரு ஆன்டி பார்த்தோம்ல, அவங்கள பார்த்து இவனுக்கு ரொம்ப டேஞ்சரா ஃபீல் ஆகுதான். அப்ப நான் மட்டும் என்ன, அவங்க அழகா இருக்காங்க நான் சொன்னேன், ரொம்ப கிரீப்பியா வேற சிரிச்சிட்டு போறாங்க. அதனால வந்து இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்கள பார்த்ததுனால. அதனால வந்து நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க, ஈக்கலா ஒரு இருக்கு. இங்க பாருங்க, காஞ்சூரின் பொம்மை எல்லாம் இருக்கு. என்னடா மண்டியில் ஆணி எடுத்து வச்சிருக்கீங்க? ஓகே, இங்கே ஏதோ ஒரு சைன் போர்டு இருக்கே, அதுவும் ஜாப்பனீஸில். பரவாயில்ல, சப்டைட்டில்ஸ் வருது. அதாவது வந்து இங்கே குப்பை கொட்டுறது வந்து தவறான செய்யலாம், இல்லீகலாம். ஓகே, அதை மீறி நீங்கள் குப்பை கொட்டினீங்கன்னா வந்து 10,000 yen வந்து டாலர் வந்து உங்களுக்கு ஃபைனாக போடுவாங்களா. அதை மீறி குப்பை கொட்டியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரே குப்பையாக இருக்குது. ஓகே, அங்கே பாருங்கள், எவனை ஓடிட்டு இருக்கா? அடி யாரா நீ? அடி நில்றா காய்ஸ். யார் காய்ஸ் இவன்? நைட்டில் ஜாகிங் போயிட்டு இருக்கான். ஓகே, பரவாயில்ல, நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஸ்கேரி ஆகிட்டேன். நண்பர்களே, இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நண்பர்களே. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா, இல்லை நான் நைட்டில் விளாட்றதுனால அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. யாரோ வரா மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது. வெண்டிங் மிஷின் நம்ம எதனா எடுக்க முடியுமா? எதுவும் எடுக்க முடியாது. ஓகே நண்பர்களே, அப்படி நான் போயிட்டுருக்கேன். எவனாவது ஒரு ஆர்ஆர் கேமை நைட்டில் 1 மணிக்கு அதுவும் விளாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இங்கே ட்ரக் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு இருட்டாக இருக்குது. அந்த சைடில் நான் போய் ஆகணுமாடா? காய்ஸ், இங்கே இந்த சைடு போகலான்னு பார்த்தா இங்கே வந்து ட்ரக்கை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வழியில் தான் போன பொழுது. நண்பர்களே, இந்த கவர்மெண்ட் பாருங்கள், அங்கே மட்டும் லைட்டு போடாமல் வச்சுருக்காங்க, இங்கெல்லாம் லைட் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட வெளியில் இல்லை. இவன் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து வெளில வந்திருக்கான்னு தெரியல. ஆமாம், என் வீடு எங்கே இருக்குது? என் வீட்டுக்கு போகணும் தானே சொன்னேன், எப்படி போகணும்? நண்பர்களே, என் வீட்டை காணும். இங்கே வெண்டிங் மிஷின் இருக்குது. ஓகே, 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆமாம், என் வீடு எங்கே அதை சொல்லுங்கடா ஃபஸ்ட்டு. ஒரு மேப்பாவது போட்டு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஓகே, நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, வீடு எங்கன்னு தேடிட்டு இருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், கேமரா மூவ் ஆகுது. ஒரு பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கா என் வீடு? ஓகே, கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது நண்பர்களே நம்ம வீடு. ஓகே, நம்ம வீடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். ஓகே, நம்ம டோர் மட்டும் தனியாக லைட்டு போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வேறு லெவலு. ஸ்டெப்ஸ் இருக்கா? ஓகே, சூப்பர். லிஃப்ட் இல்லையா? ஓகே காய்ஸ், ஓகே, ஸ்டெப்ஸ்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். அதுவும் பேரமதியாக இருக்குது. என்ன ஒரு சைலண்ட்டு. ஆனால் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நம்ம ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது நைட் டைமில், அதனால் ஓவர் சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, இன்னொரு ஃப்ளோர் போகணும். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வியூ காலையில் டைம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்ஸ். பக்கத்து வீட்டு அங்கிளோட டோரை தட்டி விட்டு வந்துட்டேன்.
ஓகே அவர் பார்த்துட்டு கத்திட்டு இருக்க போகிறாரு. ஓகே நம்ம வீட்டு வந்து எடுத்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம். ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே உள்ளே வந்துட்டேன் நண்பர்களே. நம்ம வீடே இருட்டாக இருக்குது. ஓகே லைட் எங்கடா இருக்குது, சுவிட்சு, வாஷிங் மிஷின் இருக்குது. நல்ல வேலை நமக்கு முன்னாடியே வந்து டார்ச் லைட் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது பார்ப்போமா? என்னடா இருக்குது ஃப்ரிட்ஜில்? ஒரு நிமிஷம், உங்களுக்கு எதனா சத்தம் கேட்குதா? எனக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன். என்னது அது? நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து வரல, பெட்டில் இருந்தும் லேம்பில் இருந்தும் வரல. இங்கே பாருங்கள், டிவிலேருந்து சத்தம் வந்திருக்கு. நண்பர்களே இப்படியெல்லாம் பண்ணி நம்மளை ஸ்கேரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? ஓகே இது எனக்கே ரொம்ப ஸ்டேஞ்சாக இருக்குது. டிவி ஆஃப் பண்ணாமல் போயிட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடி என்னடா சொல்கிற? அப்போ யாருன்னா இங்கே வந்துட்டாடா போனாங்க, உனக்கே தெரியாமல் எப்போ ஆஃப் பண்ணாமல் போவேன்? ஓகே நானே இப்படி தான் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே இவனையும் இவனை சொல்லிக்கிறான் நண்பர்களே. ஓகே நான் தான் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் பொழுது, வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இவனே ஆறுதல் பண்ணிக்கிறான் அவனையே. ஓகே நம்ம ஓகே இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் கேம் விளாடலாமா? கேமுக்குள்ளே கேமு. ஓகே நானே கேம் விளாட்ருக்கேன். கேமுக்குள்ளே கேம் விளாட்னா இப்படி இருக்கும் பாருங்கள். ஓகே டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே போய் தூங்குவோமா? எனக்கு ஒரே தூக்கமாக வருதுடா. நண்பர்களே எதனா அணில் எதனா வளர்க்குறானு தெரியல. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு அணில் சத்தமாக இருக்குது. ஓகே October 24 அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே October 24 ஆகிடுச்சா இன்றைக்கி டேட்டு. நண்பர்களே இவனை பாருங்களேன். ஓகே நேற்று தான் லேட்டாக வந்தான்னு பார்த்தா இன்றைக்கும் லேட்டாக வந்திருக்கான். ஓகே நான் இவனை மறுபடியும் கூட்டிகிட்டு போகணுமா? ஓகே நண்பர்களே ஓகே அதே டேஞ்சர் போர்டு. ஓகே இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க பார்த்துப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு இருக்குது. ஓகே இது உங்களுக்கே தெரியும். என்னடா சவுண்டு போடுறீங்க? பிஜிஎம் எல்லாம் மாறுது. மறுபடியும் அந்த அக்கா வர போகிறாங்களா என்ன? இல்லை என்ன ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறீங்களா? இதுவரையும் என்னை ஒரு வாட்டி கூட ஜம்ப் ஸ்கேர் பண்ணல இவங்க. ஓகே அதுவே கொஞ்சம் எப்போ வரும்னே தெரியாது. ஓகே அக்காவுக்கு ஃபோன் பண்ணுமா? நண்பர்களே ஆனால் இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டே யாரா நீ மொரட்டால ஓடி வந்துட்டு இருக்க? நண்பர்களே போலீஸ் தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இங்க பக்கத்துல வீடு சார், அங்க வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கேன் சார். அடே தம்பி இந்த டைம்ல எங்க போயிட்டு இருக்க? உன்னை பார்த்தா சஸ்பீஷியஸா இருக்க. சார் அப்படி சொல்லாதீங்க சார், பக்கத்துல தான் வீடு போயிட்டு இருக்கு. அதுவும் அண்ணாதுரை என்கோல தான் இருக்கு சார். நீங்க வேணா வந்து பாருங்க. அடே தம்பி நீ சொல்றது எனக்கு ஏதோ பிடிப்படலையே தம்பி. நீ ஏதோ பொய் சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது சார் என் யூனிவர்சிட்டியில கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால கொஞ்சம் எப்பவுமே நான் லேட்டா வர்றதுதான். இது மாதிரி யூனிவர்சிட்டியில வேலை இருந்தா அதனால தான் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடு தம்பி. 2 நாளைக்கு முன்னாடி இதே டைம்க்கு இந்த இடத்துக்கு வந்தியா? நீ என்கிட்ட போய் சொல்ல உண்மையை மட்டும் சொல்லு. சார் என்கிட்ட ஏன் இப்படி கேக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது தம்பி, அதாவது உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு தம்பி. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கொலை நடந்திருக்குன்றீங்க. சார் என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன? தம்பி இந்த இடத்துல 2 கொலை நடந்திருக்கு. ஒரு கொலை அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்க சொல்ல நடந்தது. இன்னொரு கொலை அவங்க ஒய்ஃப கொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ஹஸ்பண்ட் வர வரை வெயிட் பண்ணி அவரை குத்தி கொன்னு இருக்காங்க. அதுவும் பல தடவை குத்தி இருக்காங்க. அவரை எங்களால ஐடென்டிஃபைடே பண்ண முடியல. இந்த இடத்துல நீ யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு சார். இப்போதான் சார் எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். நான் ஒரு ஆன்ட்டியை பார்த்தேன் சார். அந்த ஆன்ட்டி வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பயங்கரமா என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க சார். அவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதுவும் மூலியமா அதுக்காக நன்றி. வீட்டுக்கு போய் சேரு சீக்கிரம். இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து நான் உங்க வீட்டுக்கே வந்து பேசுறேன். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. சார் நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு போனா எப்படி சார்? கூட வாங்க சார். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. போலீஸ்கார் சார், நீங்க போலீஸ்கார் மாதிரி தெரியல. இவ்வளவு பெரிய தப்பு வச்சிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு சேர்த்தாங்க சார்? அப்படி என்ன கிட்ட நீங்க போறீங்க சொல்லுங்க சார். அழகா இருக்கீங்க, அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே சார் தேங்க்யூ. இதெல்லாம் கேட்கக்கூடாது, வீடு கிளம்பா. ஓகே நண்பர்களே இதுக்கு மேல இருந்தா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல பூச்சி போட்டுருவாரு நம்மள. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அதனால சார் வரீங்களா என்ன சார்? கூட வர சார். பாரு எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு, கூட வராரு. அதே குப்பை தொட்டி சார், குப்பை தொட்டி எல்லாம் இருக்கு சார். இங்க பாருங்க சார். என்ன சார் இது சார்? சார் இங்க பாருங்க சார், யாரும் கழுத்து கட்டிக்கிறாங்க. நான் தான் டிவி எட்டி வச்சுட்டேன் சார். ஏன் படிச்சிருக்கேன் சார், தெரியாம நடந்துச்சு. ஓடி போயிடலாம். போலீஸ்கார் பின்னாடி துரத்த போறாரு. ஓடுறா கமான் காய்ஸ். ஓகே பின்னாடி வரல. இங்க பாருங்க மேலே யாரும் இருக்கா மாதிரியே இருக்கு. யாரும் இல்லை, வாங்க போகலாம். ஓகே அதே வெண்டிங் மிஷின். இந்த தடவை எதுவும் எடுக்க முடியாது. ஓகே எடுக்க முடிகிற மாரி தெரிஞ்சாலும் யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது நண்பர்களே. அதனால தான் பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கேன். ஜன்னல்லேருந்து ஒரு அந்த இது வந்து விழுந்துருக்கு, அந்த ஃப்ரேமா. ஆமாம் ஜன்னல் ஃப்ரேமு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாராவது இருந்தால் வெளில வாங்க. யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. இந்த சைடு ஏன் ட்ரக்கை வச்சு அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. ஓகே இந்த இடத்த பாருங்க, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. கவர்மெண்ட் இங்கே ஒரு லைட்டை போடுங்க. கேம் கவர்மெண்ட்டை சொன்ன நண்பர்களே. ஓகே இப்பயும் யாரும் இல்லை. என்னடா இப்போ ஜன்னலோட அந்த கதுவெல்லாம் வெளில வந்து விழுந்துருக்கு.
என்னடா நடக்குதுங்க நண்பர்களே? ரெண்டு ரெண்டு அந்த ஜன்னல் ஃப்ரேம் பார்த்த நண்பர்களே இப்போ. ஓகே, ஏதோ நடந்திருக்கு பெருசாக. ஓகே ஓகே, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம மேலே ஏறி போவோம். ஓகே, என்னடா இது காக்காவா இருக்குது நண்பர்களே? காக்கா சத்தம் உங்களுக்கு கேட்குதா? பக்கத்தில் நிறைய காக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நைட் டைமில் காக்கா வருமா? எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நைட் டைமில் எங்கேயாவது காக்காவை பார்த்துருக்கீங்க? ஆனால் என்னோட ஃப்ளாட்ல ஏன்னா இவ்வளோ காக்கா இருக்குது? இங்கே பாருங்க, இட்டாச்சி நான் வந்துட்டுறேன். என்ன இட்டாச்சி ப்ரோ இருக்கீங்களா? என்ன இவ்வளோ காக்காவை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஒருவேளை மர்டர் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, இட்டாச்சி ப்ரோ தான் மர்டர் பண்ணிட்டு போயிட்டாரோ? நான் எப்படியால யோசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான்னா பைத்தியம் ஆயிடுவான். ஜாப்பனீஸ்னால அப்படி யோசிக்கிறதா? ஓகே நண்பர்களே, அதை விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, அதே வீடு. ஓகே, என்னது அதாவது வந்து இவன் பக்கத்து வீட்லேயே இப்படி ஒரு மர்டர் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பக்கத்து வீட்டில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் கீழே அந்த ரோட்டுக்கு மறுபடியும் நான் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே நண்பர்களே, ஓகே நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் லைட்டு சுவிட்ச் கண்டுபிடிச்சிட்டேன். லைட்டை போட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, இவனுக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்கா நண்பர்களே? பாத்ரூமை செக் பண்ணவே இல்லை நண்பர்களே. ஓகே, பாத்ரூம் பக்காவாக இருக்குது. ஓகே, பாத்ரூம் லைட் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஃப்ரிட்ஜில் போயிட்டு நமக்கு பசிக்குது, ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, சாப்பாடு இருக்குது. யாரும் கதவு தட்டுறாங்க. யாரா அது? சார் இருக்குது சார், ஒரு நிமிஷம் கையில் சாப்பாடு வச்சுருக்கேன், இதை ஈட் பண்ணணும். ஓகே, மைக்ரோவன். ஓகே, ஸ்டவ்வில் பண்ண முடியாதா? ஸ்டவ்வில் பண்ண முடியுமா? ஓகே, பண்ண முடியல. இங்கே இருக்க பாருங்க மைக்ரோவன். ஓகே, மைக்ரோவனில் வச்சாச்சு. ஓகே, டோர் யாரா தட்டினீங்க? சார் யாராவது இருக்கீங்களா? வெளில சொல்லுங்க, யாராவது இருந்தால் சொல்லுங்க. யாருமே இல்லையா நண்பர்களே? வெளில யாருமே இல்லை. அப்போ யார் கதவு தட்டினது? பக்கத்து வீட்டு சுட்டி பசங்களை எதனா பண்ணியிருப்பார்களோ? ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, சின்ன பசங்க விளையாடிட்டு போகிறாங்க. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லைட் இருக்கா? லைட்டை போடுவோம். எனக்கு இருட்டாக இருந்தால் பிடிக்காது. ஓகே, லைட்டு சுவிட்சா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்கள் ரூமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஓகே, சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முரட்டு பசியில் இருப்பான் பொழுது. ஓகே நண்பர்களே, இவனோட வயிறு இப்போ ஃபுல்லாகிடுச்சான். ஓகே, இப்போ வந்து நம்ம தூங்க வேண்டிய நேரம் அப்படின்றாங்க. ஓகே நண்பர்களே, போய் தூங்குவோமா? ஓகே, போய் தூங்க போகிறோம். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்து தூங்கிடுவோம். கமான், ஏன் தூங்க முடியல? கமான் நண்பர்களே, நம்ம எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுமா? ஓகே, பாத்ரூம் லைட், இந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். யாரும் அது காலிங் பில் அடிக்கிறது இந்த டைமில்? அடே போங்கடா, நான் தூங்க போகிறேன்டா. ஓகே, யாருன்னு பார்த்துருவோம். ஓகே, யாரு சார்? யாருமே இல்லையா இப்பயுமா? ஏய் இருங்கடா, நான் கதவு தோக்கிறேன். ஏய் யாரா நீ? ஏய் கற்பூரி, யாரா நீ? ஏய் கட்டி எடுக்கிறா, எவ்வளோ எடுக்கிறா, மண்டியை பொழக்கிற நீ. நண்பர்களே, கொஞ்ச நேரத்தில் பயன்படுத்திட்டான். யாரா நீ? சொல்கிறா, உனக்கு என்ன வேணும்? உட்டி மேன். ஓகே, உட்டு மேன்னு சொல்லுவோம் இவனை. ஓகே, நீ தான் புதுசாக வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாண்டா, என்னடான்ற. ஓகே, நான் தான் புதுசாக வந்த ஆளுன்னு சொல்லியிருக்கேன். நீ யாருன்னு சொல்கிறா? ஓகே, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்குடா நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதாவது இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உங்கள் ஊட்டி போட்டுட்டு நடந்துட்டு இருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கட்டு. ஓகே, நீ தானே ரெட் கலர் ஊடி போட்டிருக்க? டேய் அடி டேய், என்னடா சொல்லிட்டு போற? நண்பர்களே, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு யாரும் நம்ம வீட்டை சுற்றி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே, அவன் தான் ரெட் கலர் ஊடி போட்டிருக்கான். ஊடின்னு தானே சொன்னாங்க. நண்பர்களே, ஏதோ ஒரு சத்தம். என்ன சத்தம் இந்த நேரம்? எங்கடா சத்தம்? இங்கே பாருங்க, என்னதுடா இது? நண்பர்களே, காக்கா காய்ஸ், க்ரோ செத்து போயிருக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏன்டா க்ரோ செத்து போகுது? டேய் என்னடா பயன்படுத்திட்டே இருக்கீங்க நண்பர்களே? ஜம்ப்ஸ்கேர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களோ? ஓகே, நான் தூங்க போகிறேன்டா, போங்கடா. ஓகே, எதனா வந்துட்டு போட்டோம்டா, நான் தூங்குறேன்டா. ஓகே நண்பர்களே, லோட் ஆகிட்டு இருக்கு கேமு. ஓகே, 10:21. அதாவது 2 நாளைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கேண்ணா. என்னண்ணா நடக்குதுங்க காய்ஸ்? என்ன நடக்குதுங்க? அக்டோபர் 21க்கு வந்திருக்கேன். இப்போது டைம் ட்ராவலாக பண்ணுறேண்ணா. நண்பர்களே, அங்கே யாரோ வரா மாதிரி இருக்குது. யார் அது? அவர் வந்துட்டு போட்டான். நான் இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன். நண்பர்களே, ஏதோ ஃபோன் அடிக்குது. இங்கே வந்து நிற்கிறாரு. என் ஃபோன் அடிக்குது. நண்பர்களே, ஏதோ ஃபோன் அடிக்குது தானே? எடுத்துட்டாரு. அவரோட ஃபோன் தானே? ஓகே நண்பர்களே, ஃபோன் அட்டன் பண்ணியாச்சு. ஓகே, ஹலோ. ஓகே, அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் நீங்கள் லேட்டு? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், ஓவர் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம், அதனால் வந்து ஓவர் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, எனக்கு தெரியும் இந்த மாதம் ஃபுல்லாக நான் சரியாக வீட்டுக்கு வரல தான், ஆனால் நான் ஓவர் டைம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எப்போ நடக்கிறது தானே? என்ன அதிசயமாக எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன நடக்குது?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வர சொல்கிறா? நண்பர்களே, ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதனால தான் சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. ஓகே என்னடா சத்தம் இது நண்பர்களே, வித்தியாசமான சத்தமாக இருக்குது. ஓகே கேம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஒயிட். ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஓகே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே என்னோட வீடு வித்தியாசமாக இருக்குமே, இது என்ன வீடு? ஓகே என்னோட ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே டோர் லாக் ஆகிட்டு இருக்கா. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஏதாவது இருக்கான்னு போயிட்டு சாப்பிடுவோம், பசிக்கிறது எனக்கு. ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணு. இங்கே இருக்காங்களா? இங்கே யாருமே இல்லையே. இங்கே பாருங்க, இங்கே ஆல்வேன்னு நினைக்கிறேன் இது. டீ இருக்குது. ஓகே கிச்சன் ஆல்வே ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. ஓகே இது என்ன? இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது ஓப்பன் பண்ணு. பாத்ரூம். ஓகே நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் ஏதோ பாக்ஸ் மாரி இருந்தது, அதான் பார்க்க வந்தேன். அதில் எதுவுமே இல்லை. ஓகே இது வந்து வாஷ் பண்ணுற இடம் அது. ஓகே நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி மேலே போவோம். ஓகே நண்பர்களே, மேலே போயிட்டு அங்கே இருக்காங்களாம் பார்த்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து கேட்போம். ஓகே ஏதோ அவசரம் கூப்பிட்ருக்காங்க நம்மளை. ஓகே இங்கே என்னடா 3 டோர் இருக்குது. ஓகே நண்பர்களே ஒன்றா தட்டுவோம். ஓகே எதுவுமே ஓப்பன் ஆகலை நண்பர்களே, எந்த டோருமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவசரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்கள் என்ன விளையாட்டு இருக்காங்க. இருக்கீங்களா? எதனா டோர் ஓப்பன் ஆகுதா? ஓகே என்னடா இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே நண்பர்களே, வித்தியாசமான ஒரு பிளேஸாக இருக்குது. ஓகே நண்பர்கள், இங்கே பாருங்கள் தக்காளி சாஸ் யாரும் ஊற்றி வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணுறோமா? ஓகே டொமேட்டோ சாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க நண்பர்களே. நானும் ரொம்ப நேரமாக இந்த டோரை திறக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல நண்பர்களே. ஓகே அந்த க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன், முடியல. ஓகே நம்ம கீழே போயிட்டு கிச்சன் வந்து எதனா எடுத்துகிட்டு வருவோம். ஓகே நண்பர்களே, பொறுமையாக கீழே இறங்கிட்டு இருக்கேன். நண்பர்களே ஒரே இருட்டாக இருக்குது நண்பர்களே. ஏதோ பூனை, என்ன பூனை? இங்கே பாருங்கள், இங்கே டொமேட்டோ சாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க. டேய் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருக்காங்க நண்பர்களே. நம்ம வேலை வாங்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்களோ, சீக்கிரமாக வாங்கன்னு கூப்பிட்டு என்னடா தக்காளி சாஸை ஊற்றி வச்சு விளையாட்டுருக்கீங்க அப்படின்றதுக்குள்ளே ஏதோ ஆச்சு. என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. ஓகே இதை க்ளீன் பண்ணுறோம். ஓகே அப்படியே வந்து நம்ம ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு தேடுவோம். இங்கே என்னடா ரெட் லைட் போட்டு வச்சுருக்கீங்க இப்போது? இது நம்ம முன்னாடி பார்த்த இடமா? இங்கேயும் டொமேட்டோ சாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் ரெட் கலர் கேன் இருக்குது. அப்போனா டொமேட்டோ சாஸை தான் இருக்கும், ஆனால் ரெட் கலர் லைட் எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஓகே இந்த இடம் இப்போ பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே இங்கேயும் டொமேட்டோ சாஸு. இதை நான் வர சொல்ல கவனிக்கலையா? என்னடா ரெட் கலர் லைட்டாக இருந்தது, வர சொல்ல ஒயிட் கலரில் தானே இருந்தது. நண்பர்களே இது டொமேட்டோ சாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. நண்பர்களே இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, ஆனால் என்ன தப்பாக இருக்குன்னு தான் தெரியல. நான் மேலே போயிட்டுருக்கேன். ஓகே ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது. ஓகே நான் மேலே போய் பார்ப்போம். ஓகே இங்கேயும் ரெட் கலர் லைட்டு. இங்கே பாருங்க டொமேட்டோ சாஸ் அதிகமாக ஊற்றி வச்சுருக்காங்க. நண்பர்களே இந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு என்னடா இந்த ரூமே இப்படி இருக்கு நண்பர்களே. டேய் என்னடா இங்கே நடக்குது? டேய் இது அந்த போலீஸ்கார் சொன்ன மர்டர் தானே இது? அங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்க நண்பர்களே? இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு இங்கே நண்பர்களே. இங்கே பாருங்க ஃபுல்லாக பிளட்டு, லைட்டு டார்ச் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் டேய் என்னடா நடக்குது இங்கே? ரெட் கலர்லாம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் செத்துட்டாங்களா? அப்பனா அப்போ யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுது? டே என்னடா நடக்குது இங்கே நண்பர்களே? ஏதோ வித்தியாசமாக அமானுஷமாக ஏதோ நடக்க போகிறது, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே இந்த டோர் ஓப்பன் ஆகலை. ஓகே கீழே இறங்கி ஓடி போயிடுவோமா? டேய் அங்கே யாரும் வராங்க. அக்கா நீங்களா? அக்கா என்னை விட்டுருங்க, எனக்கு தெரியல உங்களுக்கு. அக்கா நீங்கள் என்னையா துரத்துறீங்க? அக்கா ஏன் நம்மளை துரத்தாங்க தெரியல. அக்கா விட்டுருங்க என்ன. ஆண்டி ஆண்டி ஆண்டியா விட்டுருங்க ஆண்டி. ஓகே நம்ம என்ன பண்ணன்னு தெரியல, இத்தனை வாட்டி நம்மளை குத்துறாங்க. அந்த போலீஸ்கார் சொன்ன மாதிரி இத்தனை வாட்டி நம்மளை குத்திருக்காங்க. எங்க காய்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல, கேம் லோட் ஆகுது. ஓகே யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரில. ஓகே யாருன்னு போய் பார்ப்போமா? ஓகே ஏஞ்சிட்டு யார் காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே டோர் ஓப்பன் பண்ணுறா. லைட் ஆன் பண்ணிட்டேன். ஓகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைட் ஆன் பண்ணுறா டக்குன்னு. ஓகே யார் வெளியில்? அக்கா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? மர்டர் தானே பண்ணுறீங்க, இப்போ என்ன ஏன் வீட்டு வாசல் அடிக்கிறீங்க? ஓகே அங்கே எப்படி நான் போனதுன்னு தெரில அந்த மர்டர் நடக்கிற இடத்துல. ஓகே கனவு காணனா? ஆமாம் பெட்டில் இருந்தால் என் அப்போ கனவு காணனா. இவங்க எதுக்கு இங்கே நிற்கிறாங்க நண்பர்களே? எனக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின் வருது. இவங்க இப்போ வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோம். இந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க வேறு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஓகே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு.
ஓகே நண்பர்களே, ஓகே அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. காலிங் பெல் வேறு அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ காணும். ஓகே 2 நிமிஷத்தில் போலீஸ் வந்துருவாங்களா? ஆமாம், போலீஸ் வந்துடுவாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனி வழியாக அவங்க ஏறி வரமாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டோர் பக்கத்தில் போயிட்டு டைட்டாக பிடிச்சிப்போம், எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டோர் லாக்கில் தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்னடா நடக்குதுங்க? நான் எதிர்பார்க்கவே வேணா இப்படி ஒரு ஜம்ப் ஸ்கேர் நடக்கும்னு. நண்பர்களே, அவங்க டோர் வழியாக வருவாங்கன்னு பார்த்துருந்தா ஜன்னல் உடச்சிட்டு வராங்க. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, நமக்கு டைமர் கொடுத்துருக்காங்க. ஓகே, போலீஸ் வந்துடுவாங்க. ஓகே, அதே தான். ஓகே, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூம், ஓகே இந்த லைட் ஆன் பண்ணிவிட்டு பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். கமான் காய்ஸ். ஓகே, இங்கேயும் ஒழிஞ்சுப்போம். கண்ணாடியை உடச்சிட்டாங்க. ஓகே, வந்துட்டு இருக்காங்க, பொறுமையாக நடந்து வராங்க. காலடி சத்தம் கேட்குது எனக்கு. ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, இன்னும் 1 நிமிஷம் கூட முடியலடா அடி. ஓகே, ஃபுல்லாக முடியல. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே அவங்க எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். அங்கே போயிட்டுருக்காங்க. ஓகே, அங்கே போயிட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பால்கனி அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். கமான் பால்கனி. ஓகே, அப்படின்னு தான் வந்தாங்க. நம்ம அங்கே இருப்போன்னு எதிர்பார்க்க மாட்டாங்களே. இப்போ தான் என்னோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, பால்கனி கீழே ஸ்டெப்ஸ் எதனா வந்திருக்குமா? அப்போ எப்படி வந்தாங்க உள்ள? என்னடா நடக்குது இங்கே? ஓகே, சத்தமாக பேசினா வந்துருவாங்களும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, காக்கா வேறு சுற்றிட்டே இருக்குது. நண்பர்களே, நம்ம இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, அவங்க வேறு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்ருக்கு எனக்கு. ஓகே, என்ன பண்ணுறதுனே தெரில. 2 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுவாங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஓகே, அவங்க பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி சத்தம் வருது. ஓகே, போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, பிடிச்சிட்டு போனால் இவங்க எப்படா ஏறி வந்தாங்க, அதான் எனக்கு புரியல. இப்போ அது தெரிஞ்சால் நான் இறங்கி போயிடுவேன். ஓகே, எப்படி ஜன்னல் உடைச்சிட்டு உள்ளே வந்தாங்க? ஸ்பைடர் மேனா இவங்க? என்ன நடக்குதுன்னே புரியல நண்பர்களே. ஓகே, இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரே பதட்டமாக இருக்குது நண்பர்களே, என்ன நடக்க போகுது அடுத்துன்னு. ஓகே, இன்னும் 23 செகண்ட்ஸ் இருக்குது. 22 செகண்ட், 21. ஓகே, இன்னும் 20 செகண்ட்ஸ்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க. ஓகே, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு அட்ரஸ் இவங்களுக்கு எப்படி கிடச்சிது? நான் போலீஸ்கிட்ட சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எதுவுமே புரியலை நண்பர்களே. ஓகே, போலீஸ்கிட்ட நான் சொன்னது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ எப்படி என்ன கொள்ள ஏன் வராங்க? ஓகே நண்பர்களே, ஓகே செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஒரு வழியாக. ஓகே, இப்போ நான் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னென்னா வந்து போலீஸ் வந்துட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி போய் நின்னா என்ன ஆகும்? அதுதான் என்னோட யோசனை. மறுபடியும் கூட விளையாடி, அக்கா இங்கே பாருங்க, நான் இங்கே இருக்கேன், பின்னாடி திரும்பி பாருங்க, இங்கே பாருங்க, லைட்டு கூட அடிக்க. ஏய் யாரா நீங்களா? என்ன நடக்குதுங்க? என்ன நடந்தது நண்பர்களே? இங்கே பாருங்க. ஓகே, போலீஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து சில மாதங்களாக இவங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஆனால் நைட் டைமில் வந்து இவன் வீட்டில் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் நடக்கிறது இவன் கேட்டுகிட்டே இருக்கானா, ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் வந்து போலீஸ் அவங்கள அந்த ஆன்ட்டியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து இவன் நம்பிட்டு இருக்கானா. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிளாங்க் ஆகிடுச்சு. இல்லை, லைட்டை போடலை நண்பர்களே. இப்போ எனக்கு மறுபடியும் அந்த காலடி சத்தங்கள் கேட்கிறது. இவன் சொல்லிட்டு இருந்தால அந்த லெட்டரில் இருந்ததில் அந்த காலடி சத்தம் இப்படி தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இது மாதிரி தான் வந்து நைட் டைமில் அவனுக்கு இருக்கான். ஓகே நண்பர்களே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, டோர் யாரும் திறக்கிற மாதிரியே ஒரு சத்தம் திறந்துட்டாங்க. அக்கா, நீங்கள் போலீஸ் கிட்ட மாட்டிக்கலையா? இங்கேயா சுற்றிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இங்கே நண்பர்களே? போலீஸ் என்ன பண்ணுது? இந்த ஜாப்பனீஸ் போலீஸ். ஓகே, நான் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் நண்பர்களே. பேட் எண்டிங் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. விட்டு பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். கமான் காய்ஸ். ஓகே, இங்கேயும் ஒழிஞ்சுப்போம். கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஓகே, நம்ம குட் எண்டிங் பண்ணுவோமா? ஓகே நண்பர்களே, இந்த கேமை நான் மறுபடியும் விளையாடி ஒரு குட் எண்டிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓகே, நல்ல எண்டிங் பண்ணுவோம். ஓகே, மறுபடியும் நமக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. இப்போ பாத்ரூம்னால ஒளிய வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக கதவு பக்கத்தில் போய் நின்றுக்கலாம். ஓகே, அவங்க டோர் உடைக்கிற சத்தம் கேட்ட உடனே, ஜன்னல் உடைக்கிற சத்தம் கேட்ட உடனே ஓப்பன் பண்ணி வெளில ஓடிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணுறான். ஓகே, உடைச்சிட்டாங்க. ஓகே, நான் வெளில ஓடிட்டுருக்கேன். அவங்க என் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நல்லா எனக்கு கேட்குது அவங்களோட காலடி சத்தம். ஓகே, ஸ்டெப்ஸ் கீழே போடா, ஸ்டக்குன்னு போடா. கமான், அவங்க கிட்ட மாட்டவே கூடாது. 2 நிமிஷத்தில் இங்கேருந்து எப்படியாவது அவங்க கையில் மாட்டாமல் தப்பிச்சு போயிடணும். ஓகே, ரோட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ஓகே, கமான், பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு கேட்குது. ஓகே, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கிட்டோம். மறக்காமல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன்ல போட்டு வச்சுங்க. ஓகே, பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா? லைக் பண்ண தட்ட மறந்துடாதீங்க. ஓகே, பின்னாடி வராங்களா? ஓகே, வராங்க. ஓகே நண்பர்களே, கமான் ஓடுங்க. ஓகே, இந்த எல்லையை தாண்டி ஓட வேண்டும். ஓகே, நம்ம பின்னாடி அந்த ஜந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. முடி சந்து சுற்றி இருக்கு. ஏறா அந்த சுற்றியே. கமான், சுற்றி கொடு நண்பர்களே. மண்டிலேயே ஒரே போட்டு நண்பர்களே. கொலை பண்ணிட்டேன் நண்பர்களே. போலீஸ் வர வந்துருச்சு, நான் மாட்டிப்பேன். அவ்வளோதான், நான் ஜெயிலுக்கு போயிடுவா என்ன? அக்கா ஏஞ்சிக்குங்க.
ஏஞ்சாங்க நம்மள போட்டு தள்ளுவாங்க நண்பர்களே. மண்டிலேயே சுத்தி வச்சு அடிச்சிட்டேன் நண்பர்களே. சொல்றேன் வெளியே தான் பாம்பா இருக்கிறேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே போலீஸ் வந்து நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா. ஓகே அந்த ரெட் உமன் வந்து இறந்து போயிட்டாங்களா. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் வந்து அவங்க கொலை பண்ணிருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ஜெயில் தண்டனை எதுவும் கொடுக்கல. அந்த ரெட் உமன் வந்து எதுக்கு அந்த 2 மர்டரை பண்ணாங்கன்னா வந்து அந்த ஹஸ்பண்ட் இருந்தார்ல அவர் வந்து இந்த ரெட் உமன் கூட அஃபர் வச்சிருந்தானா. இவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ரெட் உமன் வந்து அவங்களை கொலை போயிட்டாங்களா. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளில வந்துட்டானா. இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கவே கூடாது அப்படின்ற மாரி அவன் சொல்லி இந்த லெட்டரை முடிக்கிறான். ஓகே இந்த வீடியோ குட் எண்டிங்கா முடிஞ்சிச்சு நண்பர்களே. ஒரு வழியாக நான் குட் எண்டிங் பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே இந்த மாதிரி நிறைய ஆர்ஆர் வீடியோஸ் ஃபன்னியஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே இங்கிருந்து விட போறது உங்கள் ஃபன் ஜோன். என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய் காய்ஸ், பாய் ஃப்ரம் ஃபன் ஜோன். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய். அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிச்சுன்னு பறந்து படுங்க. இப்போ ஸ்க்ரீனில் 2 வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன். It's very wrong, bro. It's very wrong.